ஞானத்தினால் வருகிற நன்மைகள். எதனால? இந்த உலகத்தில் நிறைய பேர் சரியான ஞானம் இல்லாமல், எப்படி பேசணும்னு தெரியாமல், எப்படி நடக்கணும்னு தெரியாமல், எப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு தெரியாமல் நிறைய நஷ்டங்களை அவங்க சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நஷ்டங்களை பார்த்தாவது திருந்துவாங்களா அப்படின்னு பார்த்தா, நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் அறிவு இருக்குது. உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டால் கோவம் வந்துடும் நிச்சயமாக. அப்படி தானே ஜாஸ்மின்? அக்கிராட்ட கூட அறிவு இல்லையான்னு கேட்டால் அவ்வளோதான், அக்கிரா முறைக்க ஆரம்பிச்சிருவான். பொதுவாக பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டா அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு, எனக்கெல்லாம் இருக்கு, முதல்ல உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அறிவுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எத்தனை அறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு? எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்களா? 6 அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஸ்பெஷலாக 7வது அறிவையும் கர்த்தர் உங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறார். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து பாரு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சு போனார், அவரை போய் தெய்வமாக நம்புறியே, அவனுக்கு அப்போனா அறிவு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன அறிவு இருக்குன்னா, அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், என்னை மீட்கும்படியாய் மரித்திருக்கிறார்னு ஒரு அறிவு இருக்குல்ல. இந்த அறிவு தான் 7வது அறிவு. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிசாசு அந்த அறிவை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? நிறைய நேரம் அறிவு வேற, ஞானம் என்பது வேற. அறிவு என்பது சில காரியங்களை நாம் கண்டுபிடிப்பது, கற்றுக்கொள்வது. புரியுதா நான் சொல்றது? ஆனால் அந்த கண்டுபிடிச்சதை, கற்றுக்கொண்டதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது தான் ஞானம். ஆமென். விளங்கிருச்சா எல்லாருக்கும்? விளங்குற மாதிரி சொல்கிறேன். கார் ஓட்ட தெரியுங்கிறது அறிவு. எனக்கு என்ன செய்ய தெரியும்? எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறது என்னது தம்பி? ராஜேஷ் தம்பி, அறிவு லிஸ்ட்டில் வந்துடும். எனக்கு கார் ஓட்ட தெரியும். ஆனால் அந்த காரை நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஞானம். அதுக்கு பேர் ஞானம். இப்போது ஜாஸ்மின் சொல்கிறாப்புல, எங்கள் கருவேப்பிள்ளையே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ராஜேஷ் போய் காரை எடுத்து கருவேப்பிலை வாங்க போயிட்டார். அப்போ திருப்பி வந்தோன்னே, எங்க எதில் காரில் போயிட்டு வந்தேன் கருவேப்பிலை வாங்க, எங்க இதுக்கெல்லாம் போய் பொதுவாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் திருமணம் பண்ணுவதற்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன இருந்தால் போதும்? அறிவும் வளர்ச்சியும் இருந்தால் போதும். ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் அறிவிலே குடும்பத்தை நடத்திடலாம் நினைக்கிறாங்க. அறிவிலே அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதை ஞானமாய் நடத்த வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஞானமாய் நடத்தும் பொழுது அங்கே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது. நான் நம்ம வீட்டில் பார்த்தேன், எஃப்சி சிஸ்டர் வந்து காலையில் வேகமாக எந்திரிச்சிருவாங்க. 8 மணிக்கு பஸ் வந்துடும் ஏஞ்சலுக்கும் ஜாக்குக்கும். அதனால் வேகமாக வேலைகள்லாம் செஞ்சுருவாங்க அந்த 8 மணிக்குள்ளே. ஆனால் நான் உன்னை கவனித்தேன், வீட்டை கூட்டவே இல்லை. யாராவது திடீர்னு 7 மணிக்கு என்னை பார்க்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தூசியும் குப்பையுமா அந்த ஹாலில் இருக்கும். இது எஃப்சியாக்கிட்ட போய் எப்படி சொல்கிறது? டைரெக்டாக வீட்டெல்லாம் கூட்ட மாட்டிருக்க அப்படின்னா திருப்பி எஃப்சியாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா? 8 மணிக்குள்ளே நான் சோறு ஆக்குறேன், குழம்பு வைக்கிறேன், டீ போட்டு கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸில் வச்சு எல்லாத்தையும் அனுப்புகிறேன், இதில் வீட்டை வேறு கூட்டணுமாக்கும், கூட்டிக்கிறோம், பேசாமல் இருங்க, நீங்கள் கூட்ட வேண்டியதானே அப்படின்னு ஈஸியாக முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாள் எஃப்சிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். என்ன எஃப்சி, இந்த வீட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொன்னாப்புல. பைபிள் முறைப்படி யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டேன். அடுத்த கேள்வி. ஆனால் என்ன கேட்க போகிறேன்னு எப்சிக்கு தெரியாது. உங்களுக்கு தான் கீழ்ப்படியணும் நாங்கள். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, டெய்லி அந்த வீட்டை கூட்டிட்டா என்ன, நீ கூட்ட முடியலன்னா உன் மக ஏஞ்சலை விட்டாது அந்த வீட்டை. ஆமாங்க, இனிமேல் செஞ்சிடுறேன். இந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த இடத்துல என்ன ஆச்சு? அறிவு கட்டவில்லை. வீட்டை கூட்டாமல் இப்படி திரியிறியே அப்படின்னு நான் வஞ்சேன்னா, முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்குதா? நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ வேலைகளுக்கு நடுவே வீட்டை கூட்டணும், முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்குதா? என்னையே பார்த்தே அறிவு இருக்கான்னு கேட்டுவிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு அறிவு இருக்காது, உங்கள் அப்பாவுக்கு அறிவு இருக்கா, உங்கள் குடும்பத்துக்கு, முதல்ல உங்கள் தாத்தாவுக்கே அறிவு இல்லை. இப்படியே வளர்ந்து போயிடும் பிரச்சனை. சொல்கிறது விளங்குதா? நாம் ஞானமாய் பேசும்போது, ஏன்னா அவங்களும் வேலை செய்கிறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சில நேரம் பாருங்கள், கணவர் வெளியில் போய் வெயிலுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு அவர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வருவார் வீட்டுக்கு. அப்படி வரும்போது இந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஏசி ரூம்லேயோ ஹால்லையோ உட்காந்துட்டு ஹாயாக கேட்கும், நல்லா சுற்றிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும். அவர் என்னென்ன பாடுபட்டு வர்றாரு. அப்போ ஒரு ஞானம் வேணும். என்னங்க இவ்வளோ அலைஞ்சிட்டு வரீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, உட்காருங்க, இன்றைக்கி எங்கெல்லாம் போனீங்க. ஸோ நம்ம ஞானமாய் செயல்படும் போது நிறைய காரியங்களுக்குள்ள நாம் ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள முடியும், பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆமேன் சொல்லுங்க.
ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெருக வைப்பதற்காக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாரு. நீங்க அந்த ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது, நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டோம், இந்த வீட்டை ஒத்திக்கு விடலாமா இல்லை வாடகைக்கு விடலாமா இல்லை நாமளே குடியிருக்கலாமாங்கிற ஒரு ஞானத்தை நாம எடுத்து பயன்படுத்தணும். எது நமக்கு லாபமாய் வருகிறது? ஒரு தொழில் வந்துருச்சு, இந்த தொழிலை எப்படி நடத்தினா இந்த தொழில் விருத்தி அடையும், எப்படி இந்த தொழிலை நடத்தினா நம்ம வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் வந்துட்டாங்களே, இனி இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஞானத்தோடு நம்ம பேசணும், இது எல்லாமே ஞானத்தில் தேவன் நமக்கு தருகிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் ஒரு வசனத்தை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஞானம் வேற, அறிவு வேற. எரேமியா 10:12 எடுங்க. எரேமியா 10:12 நான் கூட வாசிச்சிடறேன். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அறிவோடையும் செயல்பட்டிருக்கிறார், ஞானத்தோடையும் செயல்பட்டிருக்கிறார். புரிஞ்சிருச்சா? எரேமியா 10:12 குறிச்சு வச்சுக்கோங்க. ஆண்டவரே அங்க எப்படி செயல்பட்டிருக்கிறார்னா, ஞானமாகவும் செயல்பட்டிருக்கிறார், அறிவாகவும் செயல்பட்டிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் ஞானத்தோடையும் செயல்பட வேண்டும், அறிவோடும் செயல்பட வேண்டும். காலையில் எந்திரிக்கணுங்கிறது அறிவு, காலையில் எந்திரிக்கணுங்கிறது ஞானம் கிடையாது, அது அறிவு. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறது ஞானம். சிலர் பாருங்க, காலையில் எந்திரிச்ச உடனே அப்புறம் ஒரு உட்காந்த மணிக்கு ஒரு தூக்கம் போடுவான். காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரெஸ்ஸை வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டே அரை மணி நேரம் அப்படியே சுற்றிட்டே வருவாங்க. அவங்க முட்டாள். ஏன்னா வேகமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போகணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை சிறப்பாக செய்யணும். அதுதான் ஞானமும் அறிவும் செயல்படுகிறது. இப்போ வாசிங்க பிரசங்கி 2:13. இன்னைக்கு காலையில் கூட நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு வயர் தேடினேன், சார்ஜர் வயரு. பார்த்தா இருட்டாக இருக்குது, என்னால் கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் லைட்டை போட்டதுக்கப்புறம் அதை நான் கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது எல்லா காரியத்துக்கும் உதவியாக இருக்கிறது. அது போல தான் வாசிமா, மதியீனத்தை பார்க்கிலும், மதியீனம். நீங்கள் நீதிமொழிகள் ஒரு வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறாங்களாம்? மதியீனத்தோட தான், புத்தி இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்குள்ள புத்தியை கொண்டு போகிறது யாரு தெரியுமா? ஞானமுள்ள பெற்றோர்கள். ஆமேன் சொல்லுங்க. உன் பிள்ளைய பெரம்புனால அடி, அதனால அவன் சாக மாட்டான். ஏன்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிற மதியினம் அவனை விட்டு என்ன செஞ்சிடும்? வெளியேறிடும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மதியினத்திற்கு வாசிமா, மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். எப்படி வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்குதோ, அதே போலதான் நீங்க ஞானத்தோட இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வீர்கள். இப்போ நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் என்ன புரிய வைக்கிறேன்னா, வெளிச்சம் இல்லைன்னா எப்படி இருட்டுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறோமோ, அதே போல ஞானம் இல்லைன்னா நீங்க எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. குடும்பத்தையும் நடத்த முடியாது, தொழிலையும் கொண்டு போக முடியாது. குண்டக்க மண்டக்க நடத்தணும்னா கடைசியில் நம்ம வாழ்க்கையில தான் நெருக்கத்துக்குள்ள இருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில உங்களோட தெளிவாய் பேசிட்டு இருக்கிறார். மகனே மகளே, உன் வாழ்க்கையில ஞானத்தை நீ காத்துக்கொள். நீ இந்த நாள் வரைக்கும் ஞானத்தோடு செயல்பட்டாயா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஞானமாய் செயல்பட்டு தான் ஆகணும். நாட்களெல்லாம்